this madness, colorful charade. No one can be just like me anyway. Just like இன்னைக்கு நம்ம லெசன் டி நியூட்ரிஷன் அண்ட் அனிமல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன லெசன் வந்து நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ஸ் பார்த்துட்டோம். ஸோ போன லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அதாவது பிளான்ஸ் வந்து பிளான்ஸ் எப்படி ஃபுட்டு மேக் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் பேர் என்ன, அதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகுது, பிளான்ஸோடைய டைப்ஸ் என்ன தான் பார்த்தோம். அதே தான் நம்ம இந்த லெசன்லையும் பார்க்க போகிறோம். ஆனால் அனிமல்ஸ் பற்றியும் ஹியூமன்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். என் பேர் டெலிஷா, நான் கிளாஸ் 7 படிக்கிறேன். கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் 7th படிக்கிறேன். நான் இந்த கிளாஸில் வந்து லாக்டவுன் இருக்கிறதால என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது. அதனால் நான் படித்ததை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து புரியலைன்னா நான் உங்களுக்கு திரும்ப எடுக்கவும் தயாராக இருக்கேன். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்கு போகிறதுக்குனா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து ரீட் பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் ரீட் பண்ணுறது வந்து கவனமாக கேளுங்க. You learned in chapter 1 that plants can prepare their own food by the process of photosynthesis, but animals cannot. Animals get their food from plants either directly by eating plants or indirectly by eating animals that eat plants. Some animals eat both plants and animals. Recall that all organisms, including humans, require food for growth, repair, functioning of the body. Animal nutrition include nutrient requirement, mode of intake of food, and its utilization in the body. You have studied in class 6 that food consists of many components. Try to recall and list them below. The components of food such as carbohydrates are complex substances. The complex substances cannot be utilized as such, so they are broken down into simpler substances. The breakdown of complex components of food into simpler substances is called digestion. Different ways of taking food. The mode of taking food into the body varies in different organisms. Bees and hummingbirds suck the nectar of plants. In fact, of human and many other animals feed on mother's milk. Snakes like pythons swallow the animals they prey upon. Some aquatic animals filter tiny food particles floating nearby and feed upon them. Activity 2.1. What is the type of food and mode of feeding of the following animals? Write down your observation in the given table. You may find the modes of feeding given below the table helpful. Exercise 2.1. Various modes of feeding. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி டீச் பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல நான் வாசிட்டேன், உங்களுக்கு வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் ஃபஸ்ட் வந்து இப்போ வந்து வாசிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து போன சாப்டர் 1 படிச்சிட்டோம். என்னென்னலாம் படித்தோம்? பிளான்ஸ் வந்து ஃபுட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுட்டை வந்து அவங்களே ப்ராசஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் அனிமல்ஸால் முடியாது. அனிமல்ஸ் வந்து அவங்களுடைய சாப்பாடை வந்து பிளான்ஸ்கிட்டேருந்து எடுத்துக்குவாங்க. டைரெக்டாகவோ இல்லைனா இன்டைரக்டாகவோ எடுத்துக்குவாங்க. இதனால் பிளான்ஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் வந்து ஒன்று அவங்க சாப்பிடுவாங்க, இல்லைனா பிளான்ஸ் வந்து அவங்க டைரெக்டாக என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து பிளான்ஸ் வந்து டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ டிபெண்ட் ஆகிருக்கும். சம் அனிமல்ஸ் என்ன செய்யும், பிளான்ட்ஸையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். நம்ம வந்து போன லெசனில் படித்ததை நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன். ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ்க்கு வந்து என்ன செய்யணும், ஃபுட்டு வந்து நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படும். ஃபுட்டு வந்து க்ரோத்துக்கு தேவைப்படணும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து ஓடலைன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் நம்ம உடம்பு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் தேவைப்படும். அனிமல் நியூட்ரிஷன் வந்து ரொம்பவும் முக்கியமானது. நம்ம அது வந்து சாப்பாடு எடுக்கிறது டைப்புமே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ முக்கியமான காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், அப்புறம் வாட்டர். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்னா கார்போஹைட்ரேட்ஸ்லாம் என்னது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை வந்து நம்மளால் அப்படியே வந்து சாப்பிட முடியாது. அதனால் நம்ம உடம்பு என்ன செய்யும்னா அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன சிம்பிளி சப்ஸ்டன்ஸ் தான் உடச்சி போட்டுரும். உடச்சி போட்டுட்டு நம்ம உடம்புக்குள்ள உடச்சி போட்டதுக்கப்புறமா நம்ம உடம்புக்குள்ள அதை என்ன செய்யும் அனுப்பும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டைஜஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க, பிளான்ஸில் ஃபுட்டு செய்கிறதுக்கு பேர் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ். நம்ம ஹியூமன்ஸ் அப்புறம் அனிமல்ஸுக்குள்ளே நடக்கிற ஃபுட்டு ப்ராசஸ்க்கு பேர் என்னது, டைஜஷன். ஓகே, அடுத்தது டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட். நீங்கள் வந்து மோட் ஆஃப் டேக்கிங் ஃபுட்டு வந்து ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி வந்து வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீஸ் அண்ட் ஹம்மிங் பேர்ட்ஸ் எடுத்து அவங்க வந்து நெக்டார் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து ஹியூமன்ஸ் அப்புறம் மற்ற அனிமல்ஸ் லைக் பேலு அதெல்லாம் என்ன பண்ணும்னா தாய்ப்பால் வந்து அதோடைய குட்டிகளுக்கு வந்து கொடுக்கும். அடுத்து வந்து ஸ்னேக்ஸ், அதாவது ஸ்னேக்ஸ் டைப் லைக் பைத்தான்லாம் என்ன செய்யும், சாப்பாடு வந்து அப்படியே முழுங்கிடும். சில அக்வாட்டிக் அனிமல்ஸ் என்ன செய்யும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சும்மா கீழே கிடக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிடும். ஸோ ஆக்டிவிட்டி 2.1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து நிறைய அப்சர்வேஷன் பண்ணிருப்போம். அதாவது ஸ்னேல் வந்து என்ன செய்யும், அதோட ஆன்சர் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து எழுதணும். அதாவது வேரியஸ் ஆஃப், அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம இப்போ பார்த்தோம்ல எப்படி வந்து ஹம்மிங் பேர்டும் பீஸும் சாப்பிட்றாங்க, அதே மாதிரி ஸ்னெயில் எப்படி சாப்பிடுது, ஆண்ட் எப்படி சாப்பிடுது, ஈகிள் எப்படி சாப்பிடுது, அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து எழுதணும். அப்புறம் அதோட ஆன்சர்ஸ் வந்து இதுவும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி இது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அடுத்தது வந்து டைஜஷன் இன் ஹியூமன்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். நம்ம மனுஷங்க உடம்புல எப்படி டைஜஷன் வந்து எப்படி நடக்குது, அதுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் படுது, அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். Digestion in humans. We take in food through the mouth, digest and utilize it. The unused parts of the food are defecated. Have you ever wondered what happens to the food inside the body? The food passes through the continuous canal which begins at the buccal cavity and ends up in the anus. The canal can be divided into various compartments. The buccal cavity, the food pipe or esophagus, the stomach, the small intestine, large intestine, the rectum and anus. It is not a very long path. These paths together form the alimentary canal, digestive tract. The food components gradually get digested as food travels through the various compartments. The inner walls of the stomach and the small intestine and the various glands associated with canals such as salivary glands and the liver and the pancreas secret digestive juices. The digestive juices convert complex substances to food into simpler ones. The digestive tract and the associated glands together constitute the digestive system. Now let us know what happens to the food different parts of the digestive tract. நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அது வந்து வாய் வழியாக என்ன செய்யும், வாய் வழியாக வயிற்றுக்கு போய் யூட்டிலைஸ், அதாவது நல்லா அரைக்கப்படும். நமக்கு தேவையில்லாத பார்ட் எல்லாமே வெளியேற்றப்படும். நீங்கள் என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா, நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்கும்? நம்ம ஃபுட்டு வந்து கண்டினியூஸ் கேனல், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துலேருந்து பக்கல் கேவிட்டிக்கு வந்து சேரும். அதாவது பக்கல் கேவிட்டினா அந்த பல் இருக்கிற இடம், அந்த இடத்துல வந்து நல்லா அரைக்கப்படும் போது நல்லா சவைக்கும்போது சளிவரி, அதாவது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து எச்சி எல்லாம் உருவாகும். அது வந்து ஃபுட்டில் படும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஃபைவ், அதாவது ஓசோஃபேகஸ் மூலயமா எங்கே போகும், நேராக ஸ்டொமக்குக்கு போகும். ஸ்டொமக்குக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து
அந்த இடத்துல ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்கும். அந்த ஜூஸ் மூலயமா நல்லா டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாத்தையும் அது வந்து நடக்கும். அது வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்டாகவே பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆர்கனுமே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டு தான். இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே, அதாவது இந்த ஃபுல் இதுவும் சேர்ந்தால் தான் அது பேர் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது அலிமெண்ட்ரி டேக் இல்லைனா டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த ஃபுட் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் போக போக, வேரியஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு போக போக ரொம்பவும் நல்லா அதில் வந்து சக்கையாக மாற ஆரம்பிச்சிடும். அதாவது ரொம்பவும் நல்லா டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற இன்னர் வால்ஸ், அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே, லிவரு, அப்புறம் வந்து பேன்சிஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேன்சிஸ்னால் அது இந்த இடம். அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு சீக்ரெட் டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்கும். அந்த ஜூஸ் வந்து அதாவது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளர் ஒன்ஸாக மாற்றும். அதனால் நமக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து டைஜஸ்டன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் ஷார்ட்டாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக பார்க்க போதும். மொத்தம் 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து த மவுத் அண்ட் த பக்கல் கேவிட்டி. The mouth and the buccal cavity. Food is taken into the body through the mouth. The process of taking food into the mouth is called ingestion. We chew the food with the teeth and break it down mechanically into small pieces. Each tooth is rotated in separated socket of gum. Our teeth vary the appearance and platform different functions. Accordingly, they are given different names. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாயை வந்து அதாவது நம்ம வந்து சாப்பாடை நம்ம நல்லா சூ பண்ணி நம்ம பாடிக்குள்ள அனுப்புகிற ப்ராசஸ் பேர் இன்ஜெக்ஷன். நம்ம வந்து சாப்பாடை வந்து நல்லா மெல்லும்போது அதுக்கு வந்து ஒவ்வொரு டீத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து சரியான பேர்களும் இருக்குது. இன்செசர்னால் அது வந்து நல்லா சூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி கேனைன், ப்ரீமோலார், மோலார். ப்ரீமோலார் வந்து நீங்கள் வந்து ஒரு 18, 13 அந்த மாதிரி இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வளரும். ஆனால் மோலார் வந்து நீங்கள் கொஞ்சம் 40, 30, 48, 38, 40 அந்த மாதிரி ஏஜஸில் வந்து உங்களுக்கு மோலார் வளரும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து மில்க் டீத்னால் என்ன, பெர்மனன்ட் டீத்னால் என்னன்னு பார்த்தோம். மில்க் டீத்னால் நம்ம வந்து 6 இல்லைனா 3 இல்லைனா 6 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ளே கீழே விழுந்து வளர்கிற டீத்துக்கு பேர் தான் மில்க் டீத். சரி, பெர்மனன்ட் டீத்னால் அதுக்கப்புறம் அது விழுந்ததுக்கப்புறம் இன்னொரு பல்லு வந்து உங்களுக்கு சின்ன வயசுக்கு முளைச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து பெர்மனன்ட் டீத் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முழுக்கவே நம்ம கூடயே தான் இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து வயசாகிடுச்சு இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டென்டல் இஷ்யூஸ்னால அது விழலாம். ஆனால் பெர்மனன்ட் டீத் வந்து நீங்கள் உங்களுடைய பல்லுக்கு கரெக்டான கால்சியம், நிறையா பால், அதுக்கப்புறம் கரெக்டான டைம் ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெர்மனன்ட் டீத் வந்து எப்போவுமே உங்கள் கூடயே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மில்க் டீத்தையும் பெர்மனன்ட் டீத்தையும் படுத்தாச்சா? அடுத்தது நம்ம வந்து சலைவா. Our mouth has a salivary glands which secrete saliva. Do you know that action of saliva on food? Let us find out. Take 2 tubes, label them A and B. In test tube A, put 1 teaspoon of boiled rice. In test B, tube B, keep 1 teaspoonful of boiled rice after chewing it for 3 to 5 minutes. After 3-4 milliliter of water in both the test tubes. Now pour 2-3 drops of iodine solution in each tube and observe why there is a change in color in the test tube. Discuss the results with your classmates and your teachers. The saliva breaks down the starch into sugars. The tongue is fleshy muscular organ attached to the back of the floor of the buccal cavity. It is free at the front end and can be moved in all directions. Do you know the function of tongue? We use our tongue for talking. Besides, it mixes saliva with the food during chewing and helps in swallowing food. We also take food with our tongue. It has taste buds which detect different tastes of food. We can find out the
position of the taste by the following activity. ஓகே, இப்போ வந்து நம்ம டங்கை பற்றி பார்க்க போகிறோம். டங்கும் அப்புறம் சலைவாவை பற்றியும். அதாவது நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்கள் வந்து 2 டியூப் எடுத்துக்கோங்க. ஒரு டியூப் வந்து டீஸ்பூன் ஃபுல்லாக பாயில்டு ரைஸ், அதாவது நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கிற சாப்பாடு வந்து போடுங்க. இன்னொரு டெஸ்ட் டியூப் பியூவில் வந்து நீங்கள் வந்து 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா சமைச்சிருப்பீங்க, அந்த சாப்பாடை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து 3 மில்லிலிட்டர் வாட்டர் சேருங்க. அதுக்கப்புறம் வந்து 2-3 ட்ராப்ஸ் ஆஃப் அயோடின் சொல்யூஷனையும் வந்து ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லேயும் வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து கலர் சேஞ்சஸ் தெரியும். அது ஏன் தெரியும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து சலைவாவை பற்றி பார்த்தலாம். சலைவா வந்து அந்த ஸ்டார்ச்சை வந்து சுகர்ஸாக மாற்றுறதுக்கு பயன்படுத்துது. வந்து ஸ்வெட்ஸ் அண்ட் டூத் டிகேயிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சின்ன வயசுலலாம் உங்களுக்கு பல்லு வடிச்சிருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா ஒரு பாக்டீரியா ஒன்று, அது ஏன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Normally, bacteria are present in our mouth, but they are not harmful to us. However, if we do not clean our teeth and mouth after eating, many harmful bacteria also begin to live and grow in it. These bacteria break down the sugar present from the leftover food and release acids. See chapter 5 to know what an acid is. The acid gradually damage the teeth. This is called tooth decay. If it is not treated in time, it causes severe toothache and in extreme cases results in tooth loss. Chocolates, sweets, soft drinks and other sugar products are major culprits of tooth decay. Therefore, one should clean the teeth with the brush or dentin and dental floss. A special strong thread which is moved between 2 teeth is take out trapped food particles at least twice a day and rinse them out after every meal. Also, one should not put dirty fingers on or any unwashed objects in the mouth. So, இப்போ வந்து நான் வந்து ரீட் பண்ண பார்த்தீங்களா, அதை நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். அதாவது நம்ம வாயில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த எல்லா பாக்டீரியாஸுமே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாலாம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பல்லு தைக்காமல் இல்லைன்னா சாப்பிடும்போது கை கழுவாமல் ஏதாவது டர்ட்டியான திங்ஸை வந்து அப்படியே வாயில் வைக்கிறீங்க, இல்லைனா நிறைய சாக்லேட் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட பல்லு வந்து நிறைய பாக்டீரியா வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாலாம் நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட், அதாவது நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா அது குட்டி பீஸ் கூட வாயில் வந்து ஒட்டியிருக்கும். அதை வந்து அது சாப்பிட்டுட்டு ஒரு ஆசிட் வந்து அது வந்து வெளியிடும். உங்களுக்கு அந்த ஆசிட் என்னன்னு சொல்லி பார்க்கணுன்னா சாப்டர் 5 வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆசிட் வந்து டீத் வந்து எப்போவுமே உடச்சிரும், அதாவது அதை டேமேஜ் பண்ணிடும் டீத்தை. அது பேர் வந்து டூத் டிகேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒழுங்கான டைமில் வந்து ட்ரீட் பண்ணலைன்னா அது வந்து 4th ஸ்டேஜ் ரீச் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் வந்து பல்லை எடுத்து தான் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து அடைச்சிடலாம். ஸோ என்னது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஈஸியாக அடைச்சிடலாம். செகண்ட் ஸ்டேஜுமே பார்த்துக்கலாம். அதே 4th ஸ்டேஜ்னால் இங்கே வந்து பல்லை வந்து எடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ரூட் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் டெய்லியும் கை கழுவிட்டு தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணும். பல்லை வந்து ஒரு 2 தடவை வந்து ப்ரெஷ் பண்ணணும் நீங்கள் எது ப்ரிவெண்ட் பண்ணணும்னா. அடுத்தது வந்து ஃபுட் பைப்னா ஓசோஃபேகஸ். The swallowed food passes into the food pipe or oesophagus. Look at Fig 2.2. The food pipe runs along the neck. The food pipe runs along the neck and the chest. The food is pushed down by the movement of the wall of the food pipe. Actually, this movement takes place throughout the alimentary canal and pushes down the food downwards. At times, the food is not accepted by our body, by our stomach, and it is vomited out. Recall the instances when you vomited after eating and thinking of the reason for it. Discuss with your parents and teacher. நம்ம வாயில் வந்து நம்மளோட செஸ்ட் வரைக்கும் இருக்குது. நம்ம ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடும்போது ஃபுட் பைப் மூலயமா தள்ளப்படுது ஸ்டொமக்குக்கு.
இந்த மூமெண்ட் வந்து அலிமெண்ட்ரி கேனலில் வந்து ரொம்பவும் கீழே நிற்க வந்து போகும். இது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னே சொல்லலாம். சில நேரங்களில் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து ஒத்துக்கலைன்னா அது வந்து வாமிட் ஆகிடும். நீங்கள் வந்து வாமிட் ஆகிருக்கும்போது நீங்கள் எதுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா உங்களுடைய விடை வந்து உங்களுடைய உடம்புல வந்து அந்த ஃபுட்டு வந்து சேராது. அதனால அது வந்து உங்களுடைய உடம்பே வந்து அதை வந்து வெளியேற்றுது வாய் மூலயமா. ஸோ அடுத்து வந்து வயிறு, the stomach. The stomach is thick walled bag. Its shape is like a flattened J, and it is the widest part of the alimentary canal. It receives food from the food pipe at one end and opens it into the small intestine at the other. The inner lining of the stomach secretes mucus, hydrochloric acid, and digestive juice. The mucus protects the lining of the stomach. The acid kills many bacteria that enter along with the food and makes the medium in stomach acid and helps the digestive juices to act. The digestive juices break down the proteins into simpler substances. அதாவது இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ஸ்டொமக் வந்து எப்படி வந்து அது உள்ளே வந்து சாப்பாடு வந்து தள்ளப்படுது, நமக்கு வந்து அலிமெண்ட்ரி கேனல் வந்து ஃபுட்டில் வந்து எப்படி வந்து அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா? ஸ்டொமக்னா என்னென்னா அது வந்து ஒரு திக்காக அதோடைய பார்டரே வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அது வந்து ஜே ஷேப்பில் தான் இருக்கும். ஃப்ளாட்டரான ஜே ஷேப் ஏதாவது இந்த மாதிரி இருக்கா, இதோ இங்கே ஆரம்பித்து இப்படி கரெக்டாக ஜே மாதிரி வருது. அடுத்தது அதுக்கப்புறம் வந்து ஸ்டொமக் வந்து ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆசிட் பார்த்தோன்னா அதில் வந்து டைஜஸ்டிவ் ஜூஸோட 2 ஆசிட்ஸுமே இருக்கும். அது என்ன பேருனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் அப்புறம் மூக்கோஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா அதாவது ஸ்டொமக்கோடைய லைனிங் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் வந்து அந்த ஆசிட் வந்து அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நிறைய பாக்டீரியா எல்லாத்தையும் கொல்லும். இது மூலயமா நமக்கு வந்து சாப்பாடு வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். அது மாதிரி பாக்டீரியாவும் இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தாக இருப்போம். அது வந்து ஸ்டொமக் ஆசிட் வந்து மேக்ஸிமம் வந்து டைஜஸ்டிவ் ஜூஸஸ் ஆக்ட் ஆகிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக உடைக்கிறதுக்கு பயன்படும். அடுத்தது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து வயிறு வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தலாம். அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆக்சிடென்ட் நடக்குது 1822. த மேன் அலெக்ஸ் ஸ்டாட் மார்டின்றவர் வந்து ஸ்டொமக்கில் வந்து அதாவது தன்னுடைய செஸ்ட்டில் வந்து புல்லட் வந்து பட்டுருது. அப்போ வந்து அவருடைய செஸ்ட் வந்து ரொம்ப ஓட்டை விழுந்துருது. அவர் வந்து அமெரிக்கன் ஆர்மி டாக்டர் வில்லியம் பீமாட்டுக்கு வந்து கிட்டே வந்து கொண்டு வரப்பட்டார். அதனால் அவர் வந்து டாக்டருமே அவங்களுடைய உயிரை வந்து சேவ் பண்ணிடுறாரு. ஒரு நாள் வந்து அவர் வந்து அது வந்து ஒழுங்காக தைக்காமல் இருக்கும்போது அவர் திறந்து பார்க்கும்போது உள்ளே வந்து சாப்பாடு இருந்துச்சு. அப்போ தான் நம்மளுடைய ஸ்டொமக் வந்து நமக்கு வந்து சாப்பாடை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டொமக் எப்படி கண்டுபிடிச்சின்னு சொல்லி பார்த்தாச்சு. எத்தனாவது வருஷத்தில் அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு? 1822. அவருடைய பேர் என்ன? அலெக்ஸ் ஸ்டாட் மார்டின். அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் பேர் என்ன? வில்லியம் பீமாட். ஓகே அடுத்து வந்து the small intestine. The small intestine is a highly coiled and it is about 7.5 meters long. It receives from the liver and the pancreas. Besides its wall also secretes juices. The liver is reddish brown gland situated in the upper part of the abdomen on the right side. It is the largest gland in the body. That is stored in sac called gall bladder. The bile plays the important role in the digestion of fats. The pancreas or large ice cream colored location just below the stomach. The pancreatic juice acts carbohydrates, fats and proteins change into simpler forms.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் மாதிரியே இருக்காது. ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் மாதிரியும், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் மாதிரி தான் மாற்றி தான் இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன் 7 அதாவது 7 மீட்டர் 7.5 மீட்டர் ரொம்ப நீளமாகும். அதுக்கப்புறம் நிறைய சீக்ரெஷன்ஸுமே லிவரில் வந்து நிறையவே இருக்கும். அதுக்கிட்ட வந்து பேங்க்ரீஸும், அதுக்கப்புறம் அதோடைய வால் அதாவது அதோடைய லேயர் வந்து சீக்கிரம் ஜூஸால் ஃபில் ஆகிருக்கும். இந்த லிவர் வந்து ரெட்டிஷ் ப்ரூன் கிளாண்டால் தான் அப்பர் பார்ட் வந்து இருக்கும். அதான் வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கிறதுலே பெரிய பெரிய கிளாண்டுன்னே சொல்லலாம். அதுக்கிட்ட வந்து அதோடைய சீக்ரெட் பைல் ஜூஸ்ன்னு இருக்கும். அது வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், கால் பிளாடர் அப்படின்ற ஒரு சாக்கில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த பைல் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அதாவது ஃபேட்ஸை வந்து சிம்பிளர் ஃபார்ம்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பேங்க்ரேஸ் வந்து லார்ஜ் ஐஸ்கிரீமாக இருக்கும். அது வந்து நம்மளுடைய ஸ்டொமக்கு கீழே தான் இருக்கும். பேங்க்ரேட்டியோட ஜூஸ் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளர் ஃபார்ம்ஸாக யூஸ் ஆகுது. அதாவது இருக்கேன் அதுதான் பேங்க்ரேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டொமக்கு போகுது. அப்புறம் பேங்க்ரீஸ் இந்த ஆர்கன் நமக்கு என்ன எதுக்கு யூஸ் ஆகுது, அதோடைய ஜூஸஸ் பயன்படுத்தி ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸை சிம்பிளர் ஃபார்ம்ஸாக மாற்றுறது. இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைன். அடுத்தது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் நமக்கு பார்த்தாச்சு. அடுத்தது in the small intestine. The digested food can now pass into the blood vessels in the way of the intestine. The process is called absorption. The inner walls of small intestine have 1,000 finger-like outgrowths. These are called villi, singular villi. Can you guess the role of villi? Villi could be in the intestine. The villi increase the surface area for observation of the digested food. Each villus have a network of thin and small blood vessels close to its surface. The surface of villi absorbs the digested food material. The absorbed cells are transported via the blood vessels in different organs of the body where they are used to build complex substances such as the proteins required by the body. This is called assimilation. In the cells, glucose breaks down with the help of the oxygen into carbon dioxide and help the energy in release. The food that remains undigested or unabsorbed enters into the large intestine. அடுத்தது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ வந்து அதாவது இன்டெஸ்டைனுடைய வால் மூலயமா என்ன செய்யலாம், செவுர் மூலயமா வெளியே வந்து பிளட் செல்ஸ்க்கு போகலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்னர் வால்ஸுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து நிறைய 1000 அதாவது கொரோனா மாதிரி சிங்கிள் செல்லு வில்லஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, அதாவது நீங்கள் டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து வெள்ளி வந்து யூஸ் ஆகுது. ஒவ்வொரு வெள்ளிக்குமே ஒரு நெட்வொர்க் வரும், ஒல்லியாக இருக்கும். அது வந்து ஸ்மால் பிளட் வெசல்ஸ் வந்து தன்னுடைய சர்ஃபேஸை வச்சு இழுத்துக்கும். அந்த சர்ஃபேஸை யூஸ் பண்ணி வெள்ளி வந்து டைஜஸ்டட் ஃபுட் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை அப்சர்வ் பண்ணதை வந்து வியா பிளட்டு வெசல்ஸுக்குள்ளே வியாவாக மாற்றி நம்மளே ஆர்கன்ஸ்க்கு வந்து அனுப்பிடும். அதுக்கப்புறம் அது வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை வந்து நிறைய இது கட்ட ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரோட்டீன்ஸ் தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத விட்டுரும். இந்த ப்ராசஸ்க்கு வேறு அசிமிலேஷன்ஸ் சொல்லுவாங்க. இந்த செல்ஸில் வந்து குளுக்கோஸ் வந்து குட்டி குட்டி பீசஸாக நொறுக்கப்படுது. எதை வச்சுனா ஆக்சைடு அப்புறம் வாட்டர். அதாவது அன்டைஜஸ்டட் ஃபுட்டு வந்து திரும்பவும் அடுத்த
அடுத்தது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். The large intestine is wider and shorter than the small intestine. It is about 1.5 meter in length. Its function is to absorb water and some salt from the undigested food material. The remaining waste passes into the rectum and remains there as semi-solid phases. The fecal matter is removed through the anus from time to time. திஸ் இஸ் கால்ட் என்ஜிஷன். அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து ரொம்ப வைடாகவும் அதுக்கப்புறம் ரொம்ப குட்டியாகவும் இருக்கும். அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனை விட அது 1.5 மீட்டர் வந்து ரொம்ப லென்த்து வந்து 1.5 மீட்டர் இருக்கும். அதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா அன்டைஜஸ்டட் ஃபுட்டில் இருந்து வாட்டரையும் சால்ட்டையும் பிரித்து எடுக்கிறது. மற்ற வேஸ்ட் இல்லாதமே ரெக்டம் மூலயமாவும் அதுக்கப்புறம் ஆனஸ் மூலயமா வெளியே போகிறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ஜிஷன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து டைஜஷன் இன் கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஸோ இதை நம்ம வந்து இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டயோரியானா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சம்டைம்ஸ் யூ மே எக்ஸ்பீரியன்ஸ் த நீட் டு பாஸ் வாட்டரி ஃபுட் ஃப்ரீக்வெண்ட்லி. த கண்டிஷன் இஸ் நோன் அஸ் diarrhea. It may be caused by an infection, food poisoning or indigestion. It is very common in India, particularly among children. Under severe conditions, it can be fatal. This is because of the excessive loss of water and salts from the body. Diarrhea should not be neglected. Even before a doctor is consulted, the patient should be given plenty of boiled and cold water with a pinch of salt and sugar dissolved in it. This is called oral rehydration solution, ORS. So, diarrhea na ஸோ சில நேரங்கள் வந்து டயரியா வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து உங்களோட உடம்புல வந்து இல்லைன்னா டயரியா வந்து வரும். இது வந்து இந்தியன் சில்ட்ரன்ஸில் வந்து எப்பவுமே காமன்னே சொல்லலாம். டயரியா இருக்கிறப்ப உங்களுக்கு சிம்டம்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது தள்ளி இதானே அதானன்னு சொல்லி குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஈவன் நீங்கள் இப்போ வந்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் பேஷண்ட்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர் வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பாயில்டு ஃபுட்டு கொடுத்துடணும், கோல்டட் வாட்டர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னா அது வந்து சால்ட் அண்ட் சுகர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுங்க. இதுக்கு பேர் வந்து ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவாங்க, ORS. ஸோ டயரியா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது digestion in grass eating animals. Have you observed cows, buffaloes and other grass eating animals chewing continuously even when they are not eating? Actually, they quickly swallow the grass and store it in the part of stomach called rumen. Here the partially digested and is called cud, but later the cud returns to the mouth and small lumps and the other animals choose. The process is called rumination, and these animals are ruminants. The grass is rich in cellulose, a type of carbohydrates. Many animals, including humans, cannot digest cellulose. Ruminants have a large sac or like such structure called rumen between the esophagus and small intestine. The cellulose of food is digested here. The action of certain bacteria which are not present in humans. So far you have learnt about animals which passes through the digestive system, but there are many small organisms which do not have a mouth and a digestive system. Then how do they acquire and digest food? In the section below you will learn another interesting way of food intake. So நீங்கள் வந்து இந்த வெளியே எங்கேயா போகும்போது நிறைய ஆர்கானிசம் நிறைய அனிமல்ஸ் பார்த்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவ், பஃபல்லோ, அந்த அனிமல்ஸ் எல்லாத்துமே அப்படியே சாப்பாடை வந்து சாப்பிட்ரும். அதையே வந்து திரும்ப எடுத்து நல்லா சவைச்சிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அது ஏன்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஏன்னா அனிமல்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதோடைய வயிற்றில் போய் ஸ்டோர் ஆகிடும். வயிற்றில் போய் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதாவது ரூமன்ற பார்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஓசோஃபேகஸுக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் நடுவில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து திரும்ப வந்து அதை வந்து வெளியே எடுத்து அது வந்து நல்லா சமைக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ரூமினேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் நடத்துகிற அனிமல்ஸ்க்கு ரூமினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து கட்டாக மாறிடும். ஸோ கட்டு வந்து எங்கே போகும்?
அதுக்கப்புறம் கட்டு வந்து திரும்ப வந்து டைஜஸ்டிவ் பிளேஸ்க்கே போயிடும். அந்த கிராஸ் வந்து செல்லோஸில் வந்து ரொம்பவும் வந்து ரிச்சாக இருக்கும். ஏன் கார்போஹைட்ரேட், அது வந்து ஒரு டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்னு சொல்லலாம். நிறைய அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் நம்மளால கூட செல்லோஸ் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு வந்து நான் ரூமன் இருக்குல்ல, ரூமனில் வந்து சர்டன் பாக்டீரியா இருக்கும். இந்த பாக்டீரியா தான் வந்து அவங்களுக்கு வந்து செல்லோஸை வந்து நான் கரெக்டாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து ஃபீடிங் அண்ட் டைஜஷன் இன் அமோபியா. ஸோ அமோபியானா என்னென்னா ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். அது வந்து மேக்ஸிமம் வந்து பாண்ட் வாட்டரில் தான் இருக்கும். அமோபியாவுக்கு வந்து ஒரே ஒரு செல் மெம்பரேன் தான், அது வந்து நியூக்ளியஸால் சுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் சில பபிள் லைக் சப்ஸ்டன்சஸ் அதாவது வேக்யூலஸால் சுத்தப்பட்டிருக்கும். சைட்டோபிளாசமில் வேக்யூலஸ் இருக்கும். அமோபியா வந்து அதோட ஷேப்பை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒன்று வெளியே போகலன்னா உள்ளே வரும். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சிடோபியான்னு சொல்லுவாங்க. அமோபியா வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்க்கு வந்து எப்படி சாப்பாடு கொடுக்கும்னா, அது வந்து சாப்பாடை வந்து மேலே கீழே போகிறதால ஃபுட்டு வந்து வேக்யூலேக்குள்ளே போயிடும். அதாவது ஃபுட் வேக்யூலேன்னு சொல்லுவாங்க. அது அங்கே உள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ், அங்கே உள்ள டைஜஸ்டிவ் ஃபுட்டெல்லாம் என்ன செய்யும், ஜூஸஸ்லாம் என்ன செய்யும், கரெக்டாக டைஜஸ்ட் பண்ணி அது வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து கொடுத்துரும். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, சப்ஸ்டன்சஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா க்ரோத்து, அப்புறம் மெயின்டெனன்ஸ்லாம் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட்டு வந்து வெளியே போயிடும். ஆனால் இதில் வந்து நான் இந்த லெசனில் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எந்த ஆர்கானிசம் இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா தேவையில்லாதது வெளியே வந்துருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ